அந்த சிங்கத்தின் இளமை காலம் கமாவுவின் மனதில் தோன்றியது. அவன் பெருமையுடன் தலைவனாக இருந்த காலம். காலம் கொடூரமானது. அவனது வலிமையை பறித்தாலும் இதயத்தில் உள்ள பெருமை இழக்கப்படவில்லை. கமாவு வாகனத்தை தொடங்கி பூங்காவின் நிர்வாக மையத்திற்குச் சென்றான். சிங்கமும் மெதுவாக திரும்பி காட்டின் ஆழங்களுக்குள் நடந்து சென்றது. இந்த சந்திப்பு மனிதனும் வனவிலங்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவிய ஒரு அதிசயமாக இருந்தது. சூரிய ஒளி மேகங்களுக்கிடையே கீழே விழுந்து இரு உயிர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் போல இருந்தது. கமாவுக்கு இந்த கதை என்றும் மனதில் நிற்கும். அந்த வயதான சிங்கமும் காப்பாற்றப்பட்ட இந்த நினைவுடன் வாழ்க்கையை தொடர்ந்தது. செரங்கெட்டியின் மலைத்தொடர்கள் இந்த இரக்கத்தின் சாட்சியாக நின்றன. காட்டின் நடுவில் அந்த வயதான சிங்கத்தின் மெல்லிய கர்ஜனை வாழ்க்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு பாடல் போல ஒலித்தது. டான்சானியாவில் உள்ள செரங்கெட்டி தேசிய பூங்காவின் காட்டுமலையில் வயோதிகம் தாக்கிய ஒரு சிங்கம் தனியாக வாழ்ந்து வந்தது. ஒரு காலத்தில் இந்த சிங்கம் ஒரு பெரிய கூட்டத்தின் வலிமையான தலைவராக இருந்தது. அவனது அடர்ந்த கூந்தலும் முகத்தில் உள்ள காயங்களும் உரத்த கர்ஜனையும் மற்ற விலங்குகளை பயமுறுத்தியது. ஆனால் இயற்கையின் விதி யாரையும் விட்டுவைப்பதில்லை. வயோதிகம் அவனது கதவை தட்டியது. கால்களுக்கு முன்பு இருந்த வேகம் எழுந்தது. நகங்கள் கூர்மை குறைந்தன. தனது குட்டிகளோடும் பேரக்குட்டிகளோடும் செலவிட்ட பொற்கால நாட்களை நினைத்து அவன் தனது கூட்டத்தை விட்டு தனியாக மலைக்கு நடந்து சென்றான். மலையில் ஒரு சிறிய குகையை கண்டறிந்து அவன் அங்கே தங்கினான். ஒவ்வொரு காலையும் மெதுவாக குகையிலிருந்து வெளியே நடந்து மலையில் வீசும் காற்றின் ஓசையை கேட்டான். சில சமயங்களில் பழைய நினைவுகள் மனதில் வந்தன. பகைவர்களை விரட்டிய தனது வலிமையான கர்ஜனைகளின் நினைவுகள். ஆனால் அந்த நினைவுகள் இப்போது காற்றைப் போல மென்மையாக மிக தொலைவிலிருந்து வருவது போல தோன்றியது. சிறிய விலங்குகளை வேட்டையாடி அவன் வாழ்க்கையை முன்னெடுத்துச் சென்றான். பழைய காயங்கள் அவ்வப்போது வலித்தன, அவனை மேலும் மெதுவாக்கின. இருப்பினும் பற்களை கடித்து தனியாக வாழ்க்கையை தொடர்ந்தான். அவனது காலடி தடங்கள் மண்ணில் மங்கிய நினைவுகளாக எஞ்சின. அந்த பயணம் எவ்வளவு கடினமானது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். ஒரு மதிய வேளையில் வானம் மேகமூட்டமாக இருந்தது. மலை உச்சியில் ஒரு மான்குட்டியை அவன் பார்த்தான். இது இரவாகும் முன் ஒரு நல்ல உணவாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். தனது மீதமுள்ள வலிமையை முழுவதும் பயன்படுத்தி செங்குத்தான மலையில் மான்குட்டியை பின்தொடர்ந்தான். கால்கள் மெதுவாக இருந்தாலும் வேட்டையாடும் தீவிரம் குறையவில்லை. மான்குட்டி பயந்து ஒரு மலைப்பகுதிக்கு ஓடியது. சிங்கம் பின்னால் ஓடியது. உடலில் உள்ள ஒவ்வொரு தசையும் பதற்றத்தில் நடுங்கியது. திடீரென ஒரு தளர்ந்த கல்லில் கால் வழுக்கி மலையிலிருந்து கீழே விழுந்தான். ஒரு குறுகிய கர்ஜனையுடன் நகங்களால் கல்லில் பற்ற முயன்றான். கீழே வலிமையான காற்று அவனை மேலும் அசைத்தது. மான்குட்டி மறைந்தது. சிங்கம் மலைப்பகுதியில் தனியாக இருந்தான். அவன் உறைந்தான். ஒரு வலிமையான கர்ஜனை மலையெங்கும் எதிரொலித்தது. 3 மணி நேரமாக பிடித்து மலையில் ஏற முயன்றான். முதலில் வலிமையாக இருந்த கர்ஜனை மெதுவாக ஒரு மெல்லிய புலம்பலாக மாறியது. நகங்கள் மலையில் நீண்ட கோடுகளை வரைந்தன. களைப்பு அவனை வென்றது. வானத்தை பார்த்து தனது விதி இங்கே முடிவடையும் என உணர்ந்தான். ஆனால் விதி சில சமயங்களில் கடைசி நிமிடத்தில் புன்னகைக்கும் இல்லையா? அந்த நொடியில் கமாவு என்ற மனிதன் செரங்கெட்டி பூங்காவின் ஊழியர் தனது வாகனத்தில் அங்கு வந்தான். வனவிலங்குகளை பராமரிப்பதில் பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள கமாவு திடீரென ஒரு புலம்பலை கேட்டான். வாகனத்தை நிறுத்தி ஓசை வந்த திசையை நோக்கி நடந்தான். மலையில் அந்த வயதான சிங்கம் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டதும் அவனது இதயம் நின்றது. ஆபத்தை உணர்ந்தாலும் கமாவு முடிவு செய்தான், இந்த சிங்கத்தை காப்பாற்ற வேண்டும். மீட்பு குழு வர தாமதமானால் இவன் பிடித்திருக்க மாட்டான் என்று மனதில் கணக்கிட்டான். மெதுவாக சிங்கத்தை பயமுறுத்தாமல் அருகில் நகர்ந்தான். மென்மையாக பேசினான். நான் உன்னை காப்பாற்றுவேன், ஆனால் நீ என்னை தீங்கு செய்யக்கூடாது. சிங்கம் தலையை உயர்த்தி கமாவுவை பார்த்தது. அவனது நோக்கத்தை புரிந்து கொண்டது போல. அதன் கர்ஜனை ஒரு மெல்லிய ஓசையாக மாறியது. கமாவு ஒரு ஆழமான மூச்சு எடுத்தான். ஒரே முயற்சி மட்டுமே உள்ளது என்று மனதில் சொன்னான். சிங்கத்தின் முன்கால்களை இறுக்கமாக பிடித்து அதன் எடையை உணர்ந்தான். சிங்கமும் பின்கால்களை மலையில் ஊன்றி ஏற முயன்றது. ஒவ்வொரு நொடியும் பயமும் நம்பிக்கையும் மோதும் போராட்டமாக இருந்தது. மேலிருந்து கற்களும் மண்ணும் விழுந்தன. ஆனால் கமாவு விடவில்லை. கைகள் வலித்தன. இதயம் வேகமாக துடித்தது. இருப்பினும் மெதுவாக சிங்கத்தை மேலே இழுத்தான். இறுதியாக சிங்கம் மலையிலிருந்து விடுவிக்கப்பட்டான்.
தரையில் படுத்து மூச்சு வாங்கினான். கமாவும் களைப்புடன் ஒரு பக்கம் அமர்ந்தான். இருவரும் ஒரு நிமிடம் பேசாமல் களைப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிறிது நேரம் கழித்து சிங்கம் மெதுவாக எழுந்தது. கனமான தலையை ஆட்டி கமாவுவை பார்த்தது. மங்கிய கண்களில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத நன்றி பிரகாசித்தது. கமாவு வியர்வையில் நனைந்து ஒரு புன்னகையுடன் நின்றான். தான் ஒரு அசாதாரண செயலை செய்திருப்பதை உணர்ந்தான். திடீரென சிங்கம் அவனருகே நகர்ந்தது. கமாவு ஒரு கணம் திடுக்கிட்டான். ஆனால் சிங்கத்துக்கு தாக்குதல் நோக்கம் இல்லை. மாறாக தலையை தாழ்த்தி நன்றி சொல்வது போல இருந்தது. கமாவு மெதுவாக சிங்கத்தின் முதுகில் தட்டினான். மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையேயான ஒரு அரிய நொடி. கமாவு விடைபெற கையை உயர்த்தினான். சிங்கம் ஒரு மெல்லிய கர்ஜனையுடன் பதிலளித்தது. அந்த நொடியில் மேகங்கள் விலகி சூரிய ஒளி கீழே விழுந்தது. கமாவு வாகனத்தை நோக்கி நடந்தான். இடையில் திரும்பி சிங்கம் பரவாயில்லையா என்று பார்த்தான். சிங்கம் வலியுடன் மெதுவாக அவனை பின்தொடர்ந்தது, ஒரு நண்பரை வழியனுப்புவது போல. கமாவு வாகனத்தில் ஏறி கதவை மூடினான். ஆனால் கண்கள் சிங்கத்தை விட்டு நகரவில்லை.